ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெத்திலி மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நெத்திலி மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்புக்கு போடுற மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட் போட்டாலே மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு மீன் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீன் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை நல்லா பொரியும். ஸோ அந்த டைமில் எல்லா மீனும் எடுத்து போட்டுருங்க. நான் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 கை மீன் அளவுக்கு போடுறேன். ஸோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இந்த நெத்திலி மீன் ஃப்ரை நான் ரச சாதம், சாம்பார் சாதம், ஸோ இதோடு வச்சு நான் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் எங்கள் வீட்டில் இது ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நெத்திலி மீன் ஃப்ரை பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஈவன் ஃபஸ்ட் டைம் யாராவது குக்கிங் ட்ரை பண்ணுற சைடிஷ் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப பெரிய வேலையாகவும் இருக்காது. ஓகேங்களா? இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நான் வேறு பிளேட்டில் மாற்ற இந்த சைட்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஆளுக்கு 1 2 எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முள்ளுக்குள்ளே கூட நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால முள்ளு கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ குழந்தைக்கு கூட நல்லா மென்று சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோ காரம் நான் போட மாட்டேன். என் பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாள். ஸோ இந்த சிம்பிளான டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது டிஷ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.